சங்கீதம் 31:19 உமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. கடந்த வாரத்தில் பைபிள் ஸ்டடியில் இந்த வசனங்களை நாங்கள் தியானித்தோம். அவருடைய நாமம் யெகோவா ஈரே. அவர் நமக்கு நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, அதாவது நீர் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிற, நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதென்று என்ன செய்யுங்கள், என்ன செய்யுங்கள், பாருங்கள். எவ்வளவு பெரிதென்று என்ன செய்யுங்கள், பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய தயவு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆகவே இங்கே சொல்லுகிறார் சங்கீதக்காரன், என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நமக்கு நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். தீமையை அல்ல, வியாதியை அல்ல, தரித்திரத்தை அல்ல, வேதனையை அல்ல, நன்மையை, சுகத்தை, ஐஸ்வர்யத்தை அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். சகோதரிகள் பாருங்க, வீட்டில் சாப்பாடு ஆயத்தம் பண்றீங்க, பிரியாணி ஆயத்தப்படுத்துறீங்க, நல்ல குழம்புகள்லாம் ஆயத்தப்படுத்துறீங்க. யாருக்காக? புருஷனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு தாய் முதலாவது தனக்காக சமைக்கிறதே கிடையாது. முதலாவது புருஷனுக்காக, மனைவி, பிள்ளைகளுக்காக தானே செய்யறாவ, சமைக்கிறா. அவங்கள சாப்பிட்டதுக்கு பிறகு தான் தானே செய்யறா. அதான் மனைவி. எல்லாம் இருக்கிறீங்களா? நம்முடைய தேவனை பாருங்க. இந்த உள்ள எங்க இருந்து வந்திருக்குது? இந்த உள்ள எங்க இருந்து வந்திருக்குது? கர்த்தர்ட்ட இருந்து வந்திருக்குது. சத்தியவேதம் சொல்லுகிறது, தேவனே நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, நீர் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நன்மையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாரு, நன்மையெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே கல்வாரி சிலுவையிலே எல்லா தீமையை ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாருங்க, எல்லா நன்மைகளை என்ன செய்திருக்கிறார்? அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவனை போல ப்ரிப்பேர் பண்றவரு, ஆயத்தம் பண்றவரு இந்த உலகத்துல வேற யாரும் இருக்கவே முடியாது. எல்லாரும் இருக்கிறீங்களா? வாசிப்போம் சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் எதினாலே முடிசூட்டுகிறீர்? நன்மையினால் முடிசூட்டுகிறீர். தீமையினாலே அல்ல, வியாதியினாலே அல்ல, நன்மையினாலே என்ன செய்கிறீர்? முடிசூட்டுகிறீர். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், அநேக பாஸ்டர்கள் அவங்க எதை நம்புறாங்க தெரியுமா? நீங்க அந்த கூட்டத்தில் இருக்காதீங்க. அதான் நான் சொல்லி கொடுக்குறேன் இன்னைக்கு உங்களுக்கு. நீங்க அந்த கூட்டத்தில் இருக்காதீங்க. ஆமென். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், அநேக கிறிஸ்தவ போதகர்கள், பிரசங்கிமார்கள், ஊழியக்காரர்கள் என்ன நம்புறாங்கன்னா, கர்த்தரிடத்திலிருந்து தான் நன்மை வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து தான் தீமை வருகிறது என்று ஆழமாய் நம்புகிறார்கள். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கால வேளையிலே ஆழமாய் நம்புகிறார்கள். சும்மா மேலோட்டமாலாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அதுல உறுதியா இருக்கிறாங்க. கர்த்தரிடத்திலிருந்து தான் நன்மை வருது, கர்த்தரிடத்திலிருந்து தான் என்ன செய்யுது. நீங்க அந்த கூட்டத்தில் இருக்காதீங்க, இந்த கூட்டத்தில் நீங்க இருக்காதீங்க. என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். கவனிங்க, நீங்க சபையில் இருக்கிற எல்லாரும் என் பிள்ளைங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க அந்த கூட்டத்தில் இருக்காதீங்க. சபைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்திலிருந்து தான் பிரதர் தீமை வருது, கர்த்தர் தான் பிரதர் வியாதி அனுப்புறாரு, கர்த்தர் தான் பிரதர் பிள்ளையை அடிச்சு விட்டாரு, நொறுக்கி விட்டாரு, எடுத்து விட்டாரு. கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். தேவன் ஒரு நாள் தீமை கொடுக்க மாட்டாரு. மனதில் ஸ்ட்ராங்கா சில காரியங்களை நீங்க உறுதியா நிற்கும் பொழுது கர்த்தரை நினைச்சாலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்க முடியாது. கர்த்தரை நினைச்சாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, உங்களை சுகமாக்க முடியாது. கர்த்தர் தான் வியாதி கொடுக்குறாரு, நீங்க ஸ்ட்ராங்கா நின்னீங்கன்னா கர்த்தரை நினைச்சாலும் உங்களை சுகமாக்க முடியாது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? சில ஆள்களுக்கு தலையில கை வச்சு ஜோம்னா கூட சுகமாக மாட்டேங்குது, வியாதி போக மாட்டேங்குது. அவங்க உள்ளத்துல ஆழமா நம்புறாங்க, கர்த்தர் தான் அந்த வியாதியை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் தான் அந்த வியாதியை அனுப்பி இருக்கிறாரு, கர்த்தர் தான் அந்த தீமையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஆழமா நம்புறாங்க. சில பாஸ்டர்கள் கூட சில வியாதி இருக்குது, போக மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? அவங்க ஸ்ட்ராங்கா நம்புறாங்க, உறுதியா நிக்கிறாங்க, கர்த்தர் தான் அந்த வியாதி அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு.
ஒரு நாள் பாருங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரசங்கியாரு, சென்னையில் இருக்கிற ஒரு பிரசங்கியாரு, இந்த வடகொரியாவில் மன்னிக்கவும் தென்கொரியாவில் பாலியங்கிச்சோ என்கிற அந்த பிரசங்கியருடைய சபைக்கு போயிருந்தாராம் பாருங்க. அங்க கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில. 11 லட்சம். இவர் அவங்க எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு போனாராம் பாருங்க. இவர் கொஞ்சம் வியாதி இருக்குது சரீரத்தில், சில பலவீனங்கள் இருக்குது பாருங்க. அங்க ஒரு குழுவே இருக்கிறாங்க. யாராவது வியாதியா போனாங்கன்னா அவங்களுக்காக அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி உங்களை சுகமாக்காம விட மாட்டாங்க. அப்படி ஒரு குழுவே அங்க வச்சிருக்கிறாங்க. சுகமாக்காம உங்களை விடவே, நீங்க சுகமாகி தான் வெளியில வரணும். அந்த மாதிரி அந்த இடம். அங்க போன ஒரு 1000 பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சர்ச்சில். அப்ப இவர் அங்க போனாராம் பாருங்க. அங்க இருக்கிற எல்லாரும் வசனங்களை எடுத்து காமிக்கிறாங்களா, இதை எடுத்து காமிக்கிறாங்களா, அதை எடுத்து காமிக்கிறாங்களா. பாருங்க, கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் இப்படி வாக்குப்படி இருக்கிறாரு, கர்த்தர் கல்வாரி சிலுவை சுகத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காரு, இதை பாருங்க, நாங்க ஒழுங்கா ஜெபம் பண்ண போறோம், நீங்க சுகமாயிருவீங்க, உங்களால நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பிரயாசப்படுறாங்களா. இவர் அவர் பாட்டு குத்துக்கள் மட்டும் உட்காந்துருக்கிறாரா பாருங்க. என்னடா சுகமே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இவர் சொன்னாரா, இவர் பாஸ்டர், இவர் சொன்னார், இங்க சென்னையிலிருந்து போனவர் சொன்னாரா, இது சுகமாகவே ஆகாது. ஏயா, இது கர்த்தரே என்ன கொடுத்துருக்கிறாரு. என்னத்த சொல்றது, இது ஆகவே சுகம் ஆகவே. கடைசியில செத்து பரலோகம் போற வரைக்கும் அது இருந்துச்சு. அதான் நான் சொல்றேன், நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க, அதான் நல்ல சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், நல்ல சபைக்காக கர்த்தரை துதிக்கணும். அது எவ்வளவு தூரம் பண்ண பரவாயில்ல, அங்கதான் போவேன்னு சொல்லணும். அங்கதான் போவேன், அங்க போனாதான் என் குடும்பம் நல்லா இருக்கும். ஆமே, பக்கத்துல படிச்சுக்கணும், பக்கத்துல சர்ச்சில் போய் எவ்வளவு தூரமா இருந்தா வசனத்தை போதிக்கிற சபைக்கு தான் நான் போவேன். அங்கதான் எதிர்காலமே இருக்குது. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அங்கதான் இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப இருக்கிறீங்களா? அப்ப கர்த்தருக்கு ஒரு நாள் என்ன கிடையாது, தீமை வர்றது கிடையவே கிடையாது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் என்ன செய்கிறீர், முடி சூட்டுகிறீர். ஆமே, வருஷத்தை உடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர். ஆழமாய் சில கிறிஸ்தவ விசுவாசிகள் பிரசங்கியார் நம்புகிறார்கள். என்ன நம்புகிறார்கள்? கர்த்தரிடத்திலிருந்து தான் நன்மை வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து தான் தீமை வருகிறது என்று. இது முற்றிலும் பிசாசுடைய பொய் என்பதை நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது, பிசாசு பொய்யனும் பொய்க்கு அப்பாவுமாய் இருக்கிறான். சில அப்பாக்களா இருக்கிறாங்க உலகத்துல, ஆனா பொய்க்கு அப்பா யாரு தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, பிசாசு பொய்யனும் பொய்க்கு அப்பாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் இருந்து எடுத்து பேசுகிறான். இருக்கிறீங்களா? எனவே பிசாசின் பொய்யை என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளிடத்திலிருந்து எனக்கு, என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்கு, என் சம பிள்ளைகளுக்கு டெய்லி இறங்கி வருகிறது. டெய்லி இறங்கி வருகிறது. டெய்லி இறங்கி வருகிறது. ஆமென். நன்மை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது பாஸ்டர். அப்ப தீமை எங்க இருந்து வருது பாஸ்டர்? தீமை பரலோகத்திலிருந்து இறங்கி வரல, தீமை பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், எது எங்க இருந்து இறங்கி வருகிறது, எது எங்க இருந்து ஏறி வருகிறது என்பதை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும். அப்படியே குழம்பி போயிடக்கூடாது, குழப்பவாதியா இருக்கக்கூடாது. என்ன வாதி? பலவிதமான வாதிகள் இருக்காங்க உலகத்தில். தீவிரவாதி, குழப்பவாதி, அரசியல்வாதி இருக்காங்களா இல்லையா? குழப்பவாதின்னு ஒரு குரூப் இருக்கிறான். அவங்கள சேர்ந்துடவே கூடாது, நம்மளை குழப்பி விட்டுறாங்க கடைசி. அந்த மாதிரி விசுவாசிகளை கூட அந்த மாதிரி ஆட்களோட சேரக்கூடாது, நம்மளை குழப்பி விட்டுருவான். பிரதர் வசனம் இப்படி இருக்கு பிரதர், இங்கே இப்படி இருக்குது, நம்மளை குழப்பி நிறுத்திடுவான், கீழே தள்ளி விட்டுருவான். நல்லா தெளிவுள்ள ஆட்களோடு, நல்லா சத்தியத்தை குறித்து அறிவுள்ள ஆட்களோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும். அவங்க அந்த விசுவாசிகளோட என்ன செய்யணும், நம்ம வந்து நல்ல ஒரு ஐக்கியத்தை உறவு என்ன செய்யணும், வைக்க வேண்டும். அப்ப நன்மை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது, தேவனிடத்திலிருந்து. தீமை பிசாசாகிய அவனிடத்திலிருந்து என்ன செய்கிறது, வருகிறது. பாதாளத்திலிருந்து என்ன செய்கிறது, ஏறி வருகிறது. எனவே நன்மை செய்கிற தேவனையும் தீமை செய்கிற பிசாசையும் முடிச்சு போட்டு ஒரு நாள் பேசக்கூடாது. வாயை மூடணும். நன்மை செய்கிற தேவன் வேறே, தீமை செய்கிற பிசாசு வேறே. நன்மை செய்கிற தேவனையும் தீமை செய்கிற பிசாசையும் ஒரு நாள் முடிச்சு போட்டு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நன்மை செய்கிற தேவன் வேறே, தீமை செய்கிற பிசாசு வேறே. நன்மை தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது பரலோகத்திலிருந்து, தீமைகள்
பாதாளத்திலிருந்து பிசாசிடத்திலிருந்து என்ன செய்யுது? ஏறி வருகிறது. கர்த்தர் ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டார், என் பிள்ளைக்கு தீமை செய்ய மாட்டாரு, என் புருஷனுக்கு தீமை செய்ய மாட்டாரு, என் மனைவி தீமை செய்ய மாட்டாரு, பேரனுக்கோ பேத்திக்கோ ஒரு நாள் தீமை செய்ய மாட்டாரு. அவர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்னை நன்மைக்கென்று என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமென். இலக்கரங்களில் சொல்லுவோம், கர்த்தர் என்னை நன்மைக்கென்றே அழைத்திருக்கிறார். ஆழமா பதிச்சு வச்சுட்டு போங்க இந்த காலை வேளையில. எனக்கு நன்மைதான், என் பிள்ளைக்கு நன்மைதான், என் குடும்பத்துக்கு நன்மைதான். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் பாருங்க, பொது மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், வாசிக்கிறேன். பொது மொழிபெயர்ப்பிலிருந்து இந்த வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 65:11 பொது மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கிறது. உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கிறது. ஆமென். ஆண்டு முழுவதும், வருஷத்தை ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் என்ன செய்கிறீர்? முடிசூட்டுகிறீர். எவ்வளவு நாள் முழுவதும்? ஆண்டு முழுவதும், வருஷம் முழுவதும். ஆமென். 365 நாட்களும், ஜனவரி 1ஆம் தேதியும் டிசம்பர் 31ஆம் தேதியும் எல்லா நாளுமே நன்மைதான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, முடிசூட்டுகிறீர். எதினாலே முடிசூட்டுகிறீர்? நன்மையினால் முடிசூட்டுகிறீர். கிரீடம் சூட்டுகிறீர். யாருக்கு கிரீடம் வைப்பாங்க? ராஜாக்களுக்கு கிரீடம் வைப்பாங்க. அப்ப நீங்களாம் யாரு? சொல்லுங்க. சகோதரிகளா யாரு? நல்லா பயத்திறந்து சொல்லுங்களேன். ஏன் நாக்கு கொளருது? சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் யூதா கோத்திரத்து தெரியுங்களா? அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். அவர் ராஜாதி ராஜா. நம்மள யாரு? குட்டி ராஜாக்கள், குட்டி ராணிகள். ஆமென். அப்ப நம்ம தலையிலேயும் கிரீடம் இருக்குது. ஆமென். என்ன கிரீடம் இருக்குது? நன்மை என்கிற கிரீடம். ஆமென். தீமை என்கிற கிரீடம் கிடையாது, நன்மை என்கிற கிரீடம் நம்ம தலைமையில் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். சரி, எதெல்லாம் நன்மை? நன்மையினால் முடிசூட்டுகிறீர். எதெல்லாம் நன்மை? சுகம், அது நன்மை. ஆமென். சமாதானம், அது நன்மை. ஐஸ்வர்யம், அது நன்மை. வெற்றி, அது நன்மை. உயர்வு, அது நன்மை. எனவே இவைகளினாலே கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? கிரீடம் சூட்டி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நன்மையினாலே என்னை கிரீடம் சூட்டி இருக்கிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன், கர்த்தர் நன்மையினாலே உங்களை கிரீடம் சூட்டி இருக்கிறார். எதனாலே கிரீடம் சூட்டி இருக்கிறாரு? நன்மையினாலே.